பாஸ் கட்சி தனது அடுத்த ஆண்டு விழாவை பினாங்கில் பிரம்மாண்டமாக நடத்தவிருப்பதாக பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் டதஸ்ரீ தக்கியுடின் ஹசான் அறிவித்துள்ளார். பினாங்கில் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து கொண்டிருக்கும் DAP கட்சிக்கு பாஸ் கட்சியின் பலத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காக பினாங்கு மாநிலத்தை தேர்வு செய்திருப்பதாக அவர் கூறினார். கடந்த 1951ஆம் ஆண்டு இதே பினாங்கு மாநிலத்தில் பாஸ் கட்சி தோற்றுவிக்கப்பட்டது என்றும் மீண்டும் பினாங்கில் வரலாற்று பூர்வமிக்க 75வது ஆண்டு விழாவை பாஸ் கட்சி நடத்தும் என்றும் தக்கியுடின் ஹசான் கூறினார். அடுத்த ஆண்டு பாஸ் கட்சியின் பேராளர் மாநாட்டை கிளந்தான் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தக்கியுடின் ஹசான் கூறினார். பினாங்கில் பாஸ் கட்சியினர் திரண்டால் அது மாநில அரசை கலக்கமடைய வைக்கும் என்றும் பினாங்கு மெல்ல மெல்ல பாஸ் கட்சி கைப்பற்றுவதை உறுதிப்படுத்தும் விதமாக பாஸ் கட்சியின் 75வது ஆண்டு விழாவை பினாங்கில் நடத்த முடிவெடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். பாஸ் கட்சியின் ஆதரவால் பினாங்கு அதிரும் என்றும் பினாங்கை ஆட்சி செய்யும் DAP கலங்கும் என்றும் தக்கியுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். இன்று காலை மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமை சந்தித்த பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தொடர்பான விரிவான அறிக்கைகள் அடங்கிய கோப்புகளை வழங்கினார். நாளை மக்களவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள நாட்டின் 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டின் முழுமையான விளக்கமும் அதன் செயல்முறைகள் குறித்தான கோப்புகளும் மாமன்னரிடம் வழங்கப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். நாளை மாலை 4 மணிக்கு மக்களவையில் 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை பிரதமர் அன்வார் தாக்கல் செய்வார். அதன் பின்னர் அக்டோபர் 29ஆம் தேதி முதல் நவம்பர் 4ஆம் தேதி வரையில் அமைச்சரவையின் விளக்கங்கள் இடம்பெறும். நவம்பர் 5ஆம் தேதி முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரை மக்களவையில் பட்ஜெட் குறித்தான விவாதங்கள் நடைபெறும். மக்களவையின் வாக்கெடுப்பிற்கு பின்னர் பட்ஜெட் ஏற்றுக்கொள்ளப்படும். அன்வார் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் 4வது பட்ஜெட் இது என்பதால் மக்கள் பாதுகாப்பு, பொருளாதார முன்முயற்சிகள் என அனைத்து சமூக மக்களின் நலனையும் அடிப்படையாக கொண்டு இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் திகழும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் தியோங் கிங் சிங் மலேசிய சுற்றுலாத்துறையின் உலகளாவிய பயண கூட்டத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட காலா விருந்துக்கு ஏற்பாட்டாளரை மாற்ற தவறியது தமது தவறு என்று தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் மதுபானம் பரிமாறப்பட்டதில் ஏற்பட்ட சலசலப்பை தொடர்ந்து அவர் இவ்வாறு கருத்துரைத்துள்ளார். இன்று மக்களவையில் இது பொதுமக்களின் தவறான கருத்துக்கு வழிவகுத்தது என்று தியோங் கூறினார். பிரதான மேடையின் பின்னணியில் சுற்றுலா மலேசியாவின் லோகோ மற்றும் பெயர் நிகழ்வை வழிநடத்திய தொழில்துறை பிரதிநிதிகளின் லோகோக்களுடன் மாற்றப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தனியார் நிதியுதவி பெற்றவை உட்பட அதிகாரப்பூர்வ நிகழ்வுகள், அரசாங்க விழாக்களில் மதுபானங்களை வழங்குவதை தடை செய்யும் சேவை சுற்றறிக்கை 3/2003 படி இருப்பதை உறுதி செய்வதற்கான வழிகாட்டுதல்கள் குறித்து பரிகாத்தான் நேஷனல் டுங்கூன் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் ஹசான் ரம்லியின் கேள்விக்கு தியோங் இவ்வாறு பதிலளித்தார். தொழில்துறையினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட காலா விருந்துக்கு இந்த சுற்றறிக்கை பொருந்தாது என்றும் நிகழ்விலிருந்து எழுந்த குழப்பத்திற்கு தாம் வருத்தம் தெரிவிப்பதாகவும் அமைச்சர் கூறினார். இந்த பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம் என்றும் குற்றச்சாட்டுகள் மற்றும் அவமதிப்புகளை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். மேலும் பிரதமர் ஆலோசனை வழங்கியிருக்கிறார் என்றும் தாங்கள் அதை ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்த அவர் முஸ்லிம்களை அவமதித்ததாக குற்றம் சாட்டும் அரசியலை செய்ய வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாங்கள் நடத்திய எந்த நிகழ்விலும் மது அருந்தியதில்லை, எனவே நாங்கள் முஸ்லிம்களை ஒருபோதும் அவமதித்ததில்லை என்று அவர் கூறினார். அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெற்ற கொண்டாட்ட விருந்தில் மது பரிமாறப்பட்டது அம்னோ, அமானா மற்றும் பாஸ் கட்சி உட்பட பல்வேறு கட்சிகளிடமிருந்து விமர்சனங்களை தூண்டியது. இந்த பிரச்சனை தொடர்பாக தியோங் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற சர்ச்சையும் எழுந்தது. மலேசிய கால்பந்து வீரர்களுக்கு மட்டுமல்ல, பிற விளையாட்டு வீரர்கள் மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் உள்ள நிபுணர்களுக்கும் குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது என்று உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃப்ரி நசித்தியோன் இஸ்மாயில் இன்று தெரிவித்தார். தமது தலைமையிலும் முன்னோடிகளின் தலைமையிலும் சீனாவில் பிறந்த பந்தய நடைப்பயணி யுவாங் இஃபாங் மற்றும் ரஷ்யாவில் பிறந்த துப்பாக்கிச் சுடும் வீராங்கனை பயிற்சியாளர் இரினா மகாராணி, பல ஜிம்னாஸ்டுகள், கூடைப்பந்து வீரர்கள் மற்றும் பேட்மிண்டன் பயிற்சியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு வீரர்களுக்கு குடியுரிமை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார். அண்மையில் ஃபிஃபாவால் சர்ச்சைக்குள்ளான ஹரிமாவ் மலாயா அணியைச் சேர்ந்த 7 கலப்பு பாரம்பரிய கால்பந்து வீரர்கள் குடியுரிமை பெறுவதற்கான தேவைகளை பூர்த்தி செய்தார்களா என்பது குறித்து
பக்கத்தன் ஹரப்பான் பாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் சரட்ஜான் ஜோஹான் கேட்ட கேள்விக்கு சைஃபுடீன் இவ்வாறு பதிலளித்தார். ஆசிய கோப்பை தகுதிச் சுற்றில் வீரர்களை களமிறக்க மலேசிய கால்பந்து சங்கம் போலி ஆவணங்களை சமர்ப்பித்ததாக FIFA தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் காசா போர் நிறுத்த திட்டத்தை மதிக்க வேண்டும் என்றும் ஹமாஸ் அமைதி திட்டத்தின் முதல் கட்டத்தில் உடன்பட்டதை தொடர்ந்து அதன் தாக்குதல்களை நிறுத்தி மனிதாபிமான உதவிகளை உடனடியாக அனுமதிக்க வேண்டும் என்றும் துணை பிரதமர் டாக்டர் அமார் ஜாகித் ஹமீடி வலியுறுத்தியுள்ளார். இந்த ஒப்பந்தத்திற்கு அவர் தனது பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் போர் நிறுத்தத்தை இறுதி செய்வதற்கு முன்பு ஹமாஸ் பல பிரச்சனைகள் குறித்து மேலும் மதிப்பாய்வு செய்யும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மோதலின் விளைவாக எழுந்துள்ள போர், அடக்குமுறை, பஞ்சம் மற்றும் நோய்களால் ஏற்படும் இறப்புகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். காசா மற்றும் பாலஸ்தீனத்தை காப்பாற்றுவது மிகவும் முக்கியமானது என்று அவர் கேட்டுக் கொண்டார். கடந்த ஆண்டு வணிக நோக்கங்களுக்காக ஆபாச உள்ளடக்கம் கொண்ட வீடியோக்களை விற்பனை செய்ததாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட பொது பல்கலைக்கழக மாணவர் ஒருவருக்கு இன்று செஷன்ஸ் நீதிமன்றம் 10,000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. 1998 ஆண்டு தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் பிரிவு 233(2)(a) கீழ் குற்றச்சாட்டின்படி 24 வயதான முகமது ஐடில் அக்மால் அசார் என்ற சம்பந்தப்பட்ட நபர் மீது நீதிபதி அமாட் ஃபுவாட் ஒஸ்மான் தண்டனை விதித்தார். 2024 ஆண்டு மார்ச் 1 தேதி இரவு 10:45 மணிக்கு ஸ்லாங்கூர் ஷாலாமில் உள்ள ஒரு வீட்டில் ஒரு ஆபாச வீடியோவை வணிக ரீதியாக விளம்பரப்படுத்த பிரத்யேக டெலிகிராம் கணக்கை பயன்படுத்தி அவர் இந்த குற்றத்தை புரிந்துள்ளார். பின்னர் அதே ஆண்டு ஏப்ரல் 4 தேதி காலை 11 மணிக்கு ஷாலாமில் உள்ள ஒரு கொண்டோமினியத்தில் இருந்து இந்த செயல்பாடு நடந்தேறியது. வரவிருக்கும் தீபாவளி விடுமுறை நாட்களில் நாடு முழுவதும் சீரான போக்குவரத்து ஓட்டத்தை உறுதி செய்வதற்காக அக்டோபர் 17 தேதி முதல் 21 தேதி வரை தேசிய காவல்துறை சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளவிருப்பதாக தெரிவித்துள்ளது. இதனால் நாடு முழுவதும் முக்கிய வழித்தடங்களில் அதிகமான வாகன ஓட்டிகள் பயணிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போக்குவரத்து சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த காலகட்டத்தில் மொத்தம் 500 பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று புக்கிட்டமான் போக்குவரத்து அமலாக்கம் மற்றும் புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசான் பஸ்ரி தெரிவித்தார். பண்டிகை காலங்களில் நாடு முழுவதும் சுமார் 21 லட்சம் வாகனங்கள் சாலைகளில் பயணிக்கும் என்று அவர் கூறினார். வரவிருக்கும் தீபாவளி கொண்டாட்டத்துடன் இணைந்து 2 கூடுதல் பள்ளி விடுமுறைகள் குறித்த அண்மைய அறிவிப்பை தொடர்ந்து இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நெரிசலை தடுக்கவும் வாகன ஓட்டிகளுக்கு உதவவும் முக்கிய நெடுஞ்சாலைகள், நகர வழித்தடங்கள் மற்றும் சுற்றுலா மையங்களில் இந்த நடவடிக்கை கவனம் செலுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். உள்ளூர் பாடகி வின்னி கே என்று அழைக்கப்படும் வின்னி கோக் ஆடம்பர சொத்து திட்டத்திற்கான தூதர் வாய்ப்பை வழங்கிய டத்தோ என்று கூறிக்கொண்ட ஒருவரால் ஏமாற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதனால் 3,80,000 ரிங்கிட்டை இழந்துள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு நெருங்கிய நண்பர் மற்றும் தொலைக்காட்சி தொகுப்பாளர் மூலம் தன்னை ஒரு சொத்து மேம்பாட்டர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட நபரை சந்தித்ததாக கோக் கூறினார். அவர் WeChat மூலம் தன்னை தொடர்பு கொண்டு 8 லட்சம் ரிங்கிட் முதல் 1 மில்லியன் ரிங்கிட் வரை கட்டணத்துடன் ஒரு பிரத்யேக பிராண்ட் தூதராக தம்மை நியமிப்பதாக உறுதியளித்தார். திட்ட செயல்படுத்தல் கட்டணமாக பணத்தை மாற்றும்படி அவர் தம்மிடம் கேட்டார். இதனை அடுத்து அவர்களை நம்பி பணம் செலுத்த தொடங்கியதாக இன்று விஸ்மா MCAவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் கூறினார். செப்டம்பர் மற்றும் அக்டோபர் 2023க்கு இடையில் கோக் அவருக்கு 3,50,000 ரிங்கிட் ரொக்கமாகவும் ஆன்லைன் கட்டணமாகவும் செலுத்தினார். அந்த நபர் அதை சில நாட்களுக்குள் திருப்பித் தருவதாக உறுதி அளித்த பிறகு மொத்த தொகை பின்னர் 3,80,000 ரிங்கிட்டாக உயர்ந்தது என்றும் ஆனால் அவர் மாயமாகி விட்டதாகவும் தெரிவித்தார். இதனை அடுத்து கடந்த ஆண்டு அக்டோபரில் ஷியாலாம் காவல் தலைமையகத்தில் தாம் புகார் செய்ததாக அவர் கூறினார். தம் குடும்பத்தினரை பற்றி கவலைப்பட்டதால் தாம் அமைதியாக இருந்ததாகவும் ஆனால் இப்போது இந்த மோசடிகளில் மக்கள் எவ்வளவு எளிதில் விழ முடியும் என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தாம் இந்த புகாரை அளித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுமார் 98 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 1000 கிலோகிராம் கஞ்சாவை கடத்தும் 4 முயற்சிகளை அரச மலேசிய சுங்கத்துறை முறியடித்துள்ளது.
அண்மையில் கிள்ளான் பள்ளத்தாக்கு மற்றும் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலைய முனையம் ஒன்றை சுற்றி இந்த தனித்தனி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. துறையின் அமலாக்க பிரிவின் விரைவான நடவடிக்கை மற்றும் எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் உட்பட பல பாதுகாப்பு நிறுவனங்களுடன் ஒத்துழைத்ததே இந்த வெற்றிக்கு காரணம் என்று KLIA சுங்க இயக்குநர் ஜுல்கிஃப்லி முகமது கூறினார். ஆபத்தான போதைப்பொருள் சட்டம் 1952 கீழ் விசாரணைக்கு உதவ 5 உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். இந்த 4 வழக்குகளிலும் பல்வேறு தந்திரோபாயங்களை பயன்படுத்தி போதைப் பொருட்களை வணிகப் பொருட்களாக மறைத்து வைப்பது உட்பட வெளிநாடுகளுக்கு குறிப்பாக ஐரோப்பிய சந்தைக்கு கஞ்சாவை கடத்த முயன்றதும் அடங்கும் என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.